என் தங்க பிள்ளையே, நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ உன் மனதில் எதை நினைத்தாயோ அதை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனமருந்தாதே. என்ன நடந்தாலும் இந்த வராகி தாய் பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது நீ இதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் அர்த்தத்தை காணப்போகிறாய் என்பதை நான் உணர வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். இதில் உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று உன்னை மற்றவர்கள் உற்று நோக்கும் பொழுது நீ அவர்களை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவர்களை அண்ணாந்து பார்க்க வைப்பதற்குத்தான் உன் வளர்ச்சியின் முன்னேற்றத்தை நான் இங்கு உயர்வுபடுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையின் பயணத்தில் ஏற்றமும் இரக்கமும் அங்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை மூடுவதும் திறப்பதும் உன் எண்ணங்களை பொறுத்துதான். நீயோ யார் ஒருவருக்காக அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய், யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை உன் எண்ணத்தின் தேடலில்தான் இருக்கின்றது. நான் அவருக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டு உன்னை நீயாகவே வருத்தி கொள்ளாதே. யாருக்காகவும் எதை செய்தாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீதான் என்பதில் உறுதியாக தெளிவுபடுத்திக்கொள். வாழ்வில் ஏற்படும் அடுத்தடுத்த கரடு முரடான பாதைகளில் உன் நிலைமை சீர் செய்வதற்குத்தான் இந்த வராகி தாயானவள் உன் பாதையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். நீ தடுமாறுகிறாய் என்பதையெல்லாம் நான் அறிந்துவிட்ட பிறகுதான் உன்னை அங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. ஒவ்வொரு துயரத்தையும் கடந்து வருவதும் ஒரு சாதனைதான். உன் நம்பிக்கையே இப்பொழுது சாதனைக்கு வழிவகுக்கும் தூரமாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தொலைதூர வாழ்க்கையின் பயணத்தில் நீ தேடியது கிடைக்கவில்லையோ என்று நீ ஆதங்கப்படுகிறாய். என் பிள்ளையை யார் சொன்னது? எல்லாம் ஒரு கேள்வியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கேள்விக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் அப்படி கேள்வி கேட்டு விடுவார்கள், இப்படி கேள்வி கேட்டு விடுவார்கள், துன்பத்தில் கவிழ்ந்து விடுவோம், துயரத்தில் அங்கு விழுந்து விடுவோம் என்றெல்லாம் உன் மனம் அங்கு ஏதேதோ நினைத்து துடித்து கொண்டு இருக்கின்றது. நான் சொல்கிறேன், கவனமாக கேள். வாழ்க்கை என்பது நாம் எதையுமே நினைத்து கொண்டு இருந்தால்தான் நமக்கு அது பெரிதாக தோன்றும். அதையெல்லாம் தாண்டி இதில் ஒன்றுமே இல்லை, எனக்கான இடத்தை நான் எனக்கு பிடித்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்று நீ நினைத்துக்கொள். உன் வாழ்வில் இழந்த இடத்தை பிடித்து கொள்ள பொறுமையோடு தேடிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இழந்த இடத்தை பிடித்து கொள்வதற்கு ஊன்றுகோலாக இருப்பதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வராகி தாய் உன்னருகில் இருக்கும் பொழுது உன் முழு நம்பிக்கையும் பக்தியும் என்னிடத்தில் செலுத்திய பிறகு நீ எதற்காக மனமருந்துகிறாய்? உன் நல்ல மனதை வழிநடத்துவதற்குத்தானே இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். தாயே என்று என்னை அழைத்து பார். உன் அருகில் இருந்து உன்னை அரவணைப்பதை நீ உணரத்தான் போகிறாய். அங்கு எத்தனையோ விஷயங்கள் உன் மனதால் அங்கு நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அதையும் தாண்டி துயரத்தால் உன் மகம் வருத்தமடைந்து உன் உள்ளத்தை பாடாய்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன்? இதிலிருந்து எனக்கான வாழ்க்கையை நான் எப்படி அங்கு செலுத்தப் போகிறேன் என்று என்னையே கதியின்றி என் பிள்ளை இந்த தாயை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது, அனுதினமும் என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்கும் பொழுது, என் அருளுக்கு பாத்திரமாக நீ இருக்கும் பொழுது உன் விதியை அப்படியே விட்டு விடுவேனா? இதோ உன் விதியோடு போராடி உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ மூளையில் முடங்கிக் கொண்டு இருப்பதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. உன் முயற்சியை இயக்கிக் கொண்டே இரு. அப்போதுதான் எல்லாம் சாத்தியமாக
காலமாகும். அலை எப்பொழுது ஓய்வது, வாழ்க்கையில் எப்பொழுது கரையேறுவது என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் ஒரு காலமும் இங்கு அலைகள் ஓயப் போவதே கிடையாது. அதுபோலத்தான் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் ஓய்ந்தால் மட்டும்தான் நான் சிரித்து கொண்டு இருப்பேன், என் முகத்தில் புன்னகை வரும் என்று நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, துன்பமும் துயரமும் நம் மனதில் இருக்கப் போவதுதான். ஆனால் அதையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நாம் புன்னகையோடு அதை கடந்து வர வேண்டும். பொறுமையோடு உன் வாழ்க்கையை நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் அங்கு மிக பெரும் வெற்றியை நீ அடையத்தான் போகிறாய். எந்த விஷயத்தையும் அலட்சியமாக விட்டுவிடாமல் இருப்பதற்காக வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அதுவும் சாத்தியம்தான். ஆனால் உன் தன்மானத்தை இழந்துதான் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்து விடாதே. நீ நினைத்ததை அடைவதற்கு உன் தன்மானம்தான் மிக உயர்வானதாக இருக்கின்றது. அதுதான் உனக்கானதாக இருக்கின்றது. நீயோ நேர்மறையான வார்த்தைகளை மனமாற்றத்தை தரும் என்பதில் உறுதியாக இரு. அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு எனக்கு இந்த வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு வெற்றியை தேடித்தரப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்தவித தவறும் செய்யாமல் விதியின் கோலத்தால் என் பிள்ளைகள் வாழ்வை ஒரு மாய வலை போல் அல்லவா நடந்து கொண்டு இருக்கிறார்கள். விரக்தியான எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். இனி என்ன நடந்தால் எனக்கென்ன, எப்படி இருந்தால் எனக்கென்ன, நான் தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டும் உன் மனம் சோர்வடைந்து கொண்டும் இருக்கின்றாய். இப்பொழுது தலைத்த மரத்திற்கு நிழல் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. உன் சிதைந்த வாழ்வையும் சிற்பமாய் செதுக்குவதற்குத்தான் இந்த வராகி என்னை வந்து இருக்கின்றேன் என்பதை நீ அங்கு மறுத்து விடாதே. தனியே நின்றாலும் என் பிள்ளைகள் தன்மானத்தோடு நின்று கொண்டு உன் வாழ்க்கையின் வாழ்வதற்கான எல்லா நிலையும் அடைந்து விட்டாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, உன் நிலையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமானதுதான். நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நான் உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்தத்தான் போகிறேன். உன் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய். இதோ நான் உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் பாதையையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைத்து நினைத்து இங்கு வருத்தப்படுகின்ற அளவுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. அதையும் தெளிவுபடுத்தி உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்படுத்த நான் வந்து இருக்கும் பொழுது நீ காத்திருந்த பலனுக்கு இங்கு பலன் கிட்டத்தான் போகிறது. காத்திருக்க தெரிந்தவனுக்குத்தானே அனைத்தும் கிட்டும் என்பார்கள். இதோ உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். துன்பங்கள் கடவுள் தந்து கொண்டு இருக்கின்றாரே என்று யோசிக்காதே. அதையும் தாண்டி தீர்ப்பதற்கான ஒன்றையும் தீர்வையும் தருவதற்காகத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டுப்பார். உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் என் செவி வந்து சேர்ந்து விட்டது. இனி வாழ்க்கை என்னும் வளத்திலே நீ உயரத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு. உன் அருகில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.